ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களின் இதயத்தை தங்களின் அன்பால் நிரப்புங்கள். தாயே, குணங்களுக்கும் அப்பாற்பட்ட குணத்தை எங்களுள் தயவு செய்து உயர்த்துங்கள். சகஜ யோகாவில் நாங்கள் ஆழமாக செல்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் அசுத்த குணங்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பொய்மைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் கவனத்தை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் தங்களின் அன்பையும் தரிசனத்தையும் முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்கு தங்களின் அருளாசியை வழங்கிடுங்கள். தாயே, நாங்கள் இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகசிராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான விருப்பு வெறுப்புகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் இடா பிங்களா நாடியை சமநிலைப்படுத்துங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற விருப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இடா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடி. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களை மகிழ்விப்பவையாகவே இருக்க எங்களை வழிகாட்டுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடி. தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு தயவு செய்து உணர்த்துங்கள். எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் நமது கவனத்தை நிலைநிறுத்தி தியானத்தில் இருப்போம். முதல் இதழ் பூமியை நோக்கி செல்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்கு பிரம்மானந்தத்தின் மகிழ்ச்சியை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கு அனுமதி தாருங்கள். இரண்டாவது இதழ் இடது புறத்தை நோக்கி இருக்கிறது. தாயே, எங்களின் ஆன்மீக ஏற்றத்திற்கான அனைத்து தடைகளையும் ஸ்ரீ கணேச தத்துவம் நீக்கட்டும் அம்மா. தாயே, எங்களின் இருப்பின் ஒவ்வொரு செல்லையும் தூய ஆத்மாவின் மாட்சிமையாலும் கண்ணியத்தாலும் தயவு செய்து நிரப்புங்கள். கவனம் மெதுவாக நமது மூன்றாவது இதழ் மீது வைப்போம். வலது புறத்தை நோக்கி இருக்கிறது. தாயே, தயவு செய்து எங்கள் இருப்பின் ஒவ்வொரு செல்லையும் ஸ்ரீ கணேசரை போன்று முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் சரணடைதலால் நிரப்பி தங்களின் பொற்பாதங்களில் சரணடைய செய்யுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தை தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து தங்களின் தெய்வீகத்தை பற்றிய தூய அறிவை எங்களுக்குள் நிரப்பிவிடுங்கள். கவனம் மெதுவாக நமது நான்காவது இதழ் மேல் நோக்கி செல்கிறது. அதில் நமது கவனத்தை வைப்போம். தாயே, கடவுளின் விருப்பத்துடன் ஒன்றிணைந்திருக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை நெருங்காது. ஆதலால் தயவு செய்து தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் முழுமையான அச்சமின்மையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்கள் இருப்பின் ஒவ்வொரு செல்லையும் உங்கள் தெய்வீக அன்பின் அமிர்தத்தால் நிரப்பிவிடுங்கள்.
கவனம் மெதுவாக நமது முழுமையான மூலாதார சக்கரத்தின் மீது கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷாங் கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं
रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் பயம் மற்றும் அனைத்து அசுர சக்திகளையும் எங்களின் ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தினுள் எங்களை எப்பொழுதும் வைத்திருங்கள் அம்மா. அனைத்து தெய்வங்களையும் எங்களுள் இருந்து தயவு செய்து விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். கவனம் நம்மளுடைய இருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் எங்களின் மன்னித்தல் குணத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற வெறுப்புகளையும் கோபத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் ஆக்ஞா சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, தங்களின் அன்பு கருணையால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள்.
தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். மந்திரம் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நாம் தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். You have come here to learn something, to go deep into your experiences of the knowledge of your roots. Sri Krishna has said that this is a tree which is upside down. The roots are upwards and the leaves are outwards. In the same way, you know that Kundalini really, when it rises in the Sahasrara or above Sahasrara, then you start getting the feeling of Kundalini. So one has to understand that when we are now getting subtler and subtler and trying to feel the Kundalini, we should try to get out of materialistic attitude and materialistic viewpoint and materialistic sticking point. I had met one guru before because you know I went to all of them, and I asked one of them, I said, why do you take money, so much money from these people who are Western people? So much, why do you take? And just they become beggars, absolutely like beggars they become, because you charge them so much and so heavily. And he told me that unless and until you make them beggars, they will never take to God. They are too rich to be near God. This explanation I just could not understand. It was absurd. I could not understand how can this explanation have any proper meaning, that you should make people beggars and then they will nearer to God. I said, in India we have many beggars. Do you think those beggars are nearer to God? So he said, no, otherwise, you see, they get stuck up with their money and must just make them absolutely without any money, moneyless. So, I mean, of course, to such a stupid person, what can you talk and what can you convince? That why I could say to him, then why are you taking the money?
If you are, then he would have said, because I'm detached. You see, anything one can say like that. If it starts like that, you cannot just stop it. But one has to understand that materialism has gone into our roots. And if you have to clear out our roots, we must get out of materialism. That's important. But that does not in any way mean that you torture your body or anything. I don't mean that. What I'm saying, your attention. Shonu, abhi baithe raho. इसकी आदत है. That you shouldn't do like that. Always, Natali, you get up with Shonu, it's not good. Always disturb is not good. Sit down now. Even if there are so many children sitting down here, please sit down and don't disturb now anymore. Sit down. Shonu, तुम उनके साथ मत बैठो. Come and sit here. Shonu, come here. Better sit with Rahul. And then she gets that idea. Always sit with Rahul. The company tangi. You are not here just to enjoy, but you are here for a puja. You understand that? You are a grown-up girl than her. Chalo, tum Rahul bhai ke saath baitho. Chalo. Look at all these children, how they are sitting quietly. Will they move out? They don't understand English. But I have seen all our English children, whether it is in Caxton Hall or whether it is in any hall, all of them must go out and make a big noise and play that. There's always seen. They cannot sit. Now look at these children, how quietly they are sitting. Look at them. What a quality it is. Just quietly they are just feeling the vibrations and enjoy. They don't want to go out. There's no enjoyment outside, it's inside. See them, see the contrast. You must keep your eyes open to see this. You see our children. No, Linda is here, she'll tell you. She has to manage all the children outside the Caxton Hall. They're shouting, screaming. And the Caxton Hall people always tell me that you better not have children for your programs because they make such a lot of noise. It's a very common problem for them. They have at least told me 10 times that please don't allow children to come here. But the children will never sit quietly, even for 5 minutes. As soon as 5 minutes will start, they say, let's go out and play. They can't sit quietly. Poor Shonu, whenever she goes out, she gets a big dance. She just yields to things, just to please. Or Oriole also will get up. Alright, Oriole, you sit separate from her there, separately, you all sit. You have only here 3 children and you'll always see them walking about. And another is Matthews. Where is he? I have to keep eye on them. It's dangerous. So now, when we are dealing with our roots, we have to be in the center, in the core. In the core means we are taking in, sucking in the feeling, or you can say the feeling and awareness put together. What do you say to that in English? Is there any word? Is there any word which makes awareness and feeling put together? Is there coming? Huh? Experience. Oh, yeah. Experience, you can say. The experience into your awareness and feeling. You have to get the experience into your awareness and feeling. In Marathi, it's a very simple word, zani. Comes from the word z. J comes from the word spontaneous. Also, j has 2 meanings. J means also dhyana, is awareness, and also it means spontaneous. Zani. So you start sucking that within yourself. When you are not entangled into other things. If your attention is entangled outside, you cannot enjoy. So, to be lost into which is samadhi, you see, is the one where your attention is completely drowned into the experience. That is what we have to achieve. So it's not only materialism, also emotionalism, all kinds of isms. We are attacked by all kinds of isms since the history of God started with this
more like thing. And now the unholy thing that the ism, the latest is could be Sahaja Yoga ism, also could be the latest one. Because now there has to be attack on Sahaja Yoga also. In this one is that, as I told you, I didn't explain it properly or you didn't hear me properly that day, that Sahaja Yoga does not mean lethargy or slowness, not at all, but is a quick and a fast stepping into the dissolution. Very quick. And once you very quickly dissolve into it, the whole movement of your body is quick but not jerky, smooth and quick, rhythmic. It's musical. Neither it is awkward nor lethargic, but it's musical, is has a rhythm about it. It's very gracious. The whole movement of dissolution can happen to you very easily. If you don't allow your attention to be attacked by all these isms, there's no end to it. I mean, if I have to write all of them, I think we'll have to need at least one book to write all the isms of the world. There's no end to it, which we have created. All right. Then the worst of all is now, I think, Sahaja Yogaism, in which, first of all, is the feeling of lethargy. It will happen sahaja, sit down, mother will do everything for you. The another is Sahaja Yoga egoism, in which we have got one fellow lying there, in which people, Sahaja Yogis, get into tantrums, try to show off that they are great Sahaja Yogis, they have reached the third stage or the seventh stage or whatever they mean. Now it's good, this example is a very good example, I wish you had taken a photo. But see the expression of the Indians, the enamored expressions. You see, it's so genuine, they can't control with it. Seeing. Now, see, it's like I just don't know, but people think it's a package deal sort of a thing. It's so nonsensical, I tell you, that either they have to be taken out all their money, or if they are to be told now for puja, all of them are paying 21 because they have to do all this extra work, so they are charging 21. And if you tell them for puja, they'll even give 51. But I am told some of you have even refused that. I mean, it's so shameful, I tell you. It's absolutely shameful. Can you imagine? What is 21 rupees to you? To them, it's quite, because it's some sort of a part of you are giving, which is so nonsensical. So just is a feeling. Is a sign of complete negativity. Left nabi is the problem. Materialism is complete materialism. Those who have been, say, doing vegetarianism are materialist in India. We have seen the cases like, you see the Jains and the Marwadis and the Gujaratis. They are all vegetarian, supposed to be very compassionate people. They build some temples also, and sometimes they give to poor people, and sometimes to people like Hare Rama, Hare Krishna who are begging in India. They give money to them. Supposed to be very compassionate people. They are more compassionate to chickens than to human beings. We have that kind. And the same kind I have seen in the West also. Such materialistic people. I mean, they have no shame. So when you just turn and see that, you should abhor that. Abhor it. It's shameful. How could you be like that even in Sahaja Yoga? So as I have told you, there are some people who are materialistic, some people who are emotionalistic,
and some people who are egoistical. Now leave all these things on the sides. Then you come in the center. Now you are in the center. In the center, people enjoy just the love of their mother, like Sri Ganesha does. Just think how your mother loves you. Finished. Can you? It's very sweet feeling. And who is your mother? If you really believe in her, in Sahaja Yoga, these two things should solve the problem. No more thing. Just think how much your mother lives. That means you are jumping onto my Kundalini. And when you jump onto my Kundalini, then there is no thought. You cannot think. When you think that how much your mother loves you, you are jumping onto my Kundalini. And that time there is no thought. It's very simple to meditate in Sahaja Yoga because you have somebody in person. They never had somebody in person. So I can understand their problems. There was nobody in person there to do it in the air. But here a sure short thing. You can feel your vibrations. You can feel my love. And you can feel your own quality. It's very simple. But it's not the love that is selfish. It's not the love where you say, oh, mother loves me, so she'll look after me, she'll do everything for me, she's going to do everything. Is the love that mother loves me so much, what can I do for her? Which is the best flower I can give to my mother? What does she need? She needs nothing. She doesn't need money. She doesn't need anything. What can I give her? Which is the best flower? Like Sri Hanumana was given a gold necklace by Sita ji. And he saw that. And he was sitting on a tree. He was breaking one by one all of those big gold balls of his necklace. So Sita ji said, what are you doing? He said, I am trying to say in these balls, where is Ram? He said, none of them had. So I am just breaking them to find out. Otherwise, why should I wear it? And then she said, really? Where is Ram? He opened his chest. He said, see, in my chest. He exists there. So it is never one-sided sort of a thing. It's a thing that exists within you and you feel that, and then it has to be reciprocal. In the water, if there is a ripple, it goes to the shores and then it returns. So with this force only, I tell you, you can conquer your ego and superego both. There's no way out. And for these Indians, it's very easy to do because, you see, they know their mother's love. I know there has been an attack on that point and the mothers have been funny there. But doesn't matter. When you see something, just put yourself to it, to feel your roots. These are your roots. And then you see the enjoyment. The Mother Earth herself is sucking you down. She's sucking you down. That is how you meditate now. This is how you have to meditate. And it's such a security-giving thing. It will change your expressions, faces, everything. And that enamored expression that you find in these people will be on your faces very soon.
and complete silence will exist once you come on my Kundalini. But not through your mental projection, but through your meditative, spontaneous experience. It's very joy-giving. Just feel the joy of that. You are all with me here. And the joy of that feeling will really enlarge your hearts, and then you can give it to others. You don't have to be crazy about these things, but just to feel it within yourself. Alright. Now I move on to Indians because they are different style of people. May God bless you. आता तुम्हाला सगळ्यांना पाहून इतका आनंद झाला मला, आणि कधी राहुरीला जाते असं झालं होतं. एकदाच्या आम्ही पोचलो आणि ह्या राहुरीच्या या पवित्र परिसरात पूर्वी अनेक कार्य देवीने केलेली आहेत, पण आताचं जे कार्य आहे हे सगळ्यात मंगलमय आणि सुखदायी आहे. कारण राक्षसांना मारायचं वगैरे म्हणजे काही विशेष सुखदायी कार्य नव्हतं, आणि अशा घाणेरड्या लोकांची झुंजत राहण्यापेक्षा कधीतरी असे लोक जे कमळाच्या सुंदर कळ्यांप्रमाणे कुठेतरी वाट बघत बसले, त्यांची फुलं करण्यात जी मजा येणार आहे किंवा त्यांची फळं करण्यात जी मजा येणार आहे ती कधीतरी लुटावी असं फार वाटत असेल. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். श्री कार्तिकेय अष्टकम्. हे स्वामीनाथ करुणाकर दीनबन्धो, श्री पार्वतीश मुख पंकज पद्मबन्धो, श्रीशादिदेव गणपूजित पादपद्म, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, देवादिदेवनुत देवगणाधिनाथ, देवेन्द्रवन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद, देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, नित्यान्नदाननिरताखिल रोगहारिन्, तस्मात् प्रदान परिपूरित भक्तकाम, श्रुत्यागम प्रणववाच्य निजस्वरूप, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, क्रौञ्चासुरेन्द्र परिखण्डन शक्तिशूल, पाशादिशस्त्र परिमण्डित दिव्यपाणे, श्रीकुण्डलीश धृततुण्ड शिखीन्द्रवाह, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्,
देवादिदेवरथमण्डलमध्यवेद्य देवेन्द्रपीठनगरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्तकिरीटहार केयूरकुण्डललसत्कवचाभिराम हे वीरतारकजयामरवृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतो यैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेयकरुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तम् भक्त्वा तु मामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् फलश्रुतिः सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆனந்தமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால்
தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.